எம்மா என்னம்மா? அப்பத்தா மூஞ்சி நீ பார்க்க, ஓ மூஞ்சிய அப்பத்தா பார்க்க, இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து என்னம்மா என் தலையை விரிச்சு போட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்க? எனக்கு டயமா ஆச்சுமா, வேகமா சீவி உடையம்மா. ஆ இதுவும் சொல்லுவ, இன்னமும் சொல்லுவ. உங்க அப்பத்தா மாதிரி தானே நீயும் இருப்ப. இதுல என்ன சந்தேகம்? உனா என்னைய குறை சொல்றதுனே வந்துருவ. இன்னைக்கு உங்க அப்பா தான் வந்து உக்காந்தவனே அப்படியே அவங்க கூட சேர்ந்து என்னைய பாட்டு பாடலான்னு பார்த்துட்டீங்களா? சும்மா சும்மா எதையாவது பேசாத. காலையிலேருந்து உனக்கு எம்புட்டு நேரமா நானும் எழுப்பிக்கிட்டு இருக்கேன், எந்திரிடி அப்படின்னு சொல்லி எனக்கு நேண்டு வாயை பழந்துக்கிட்டு தூங்குற. இப்போ நம்ம பேசுற பேச்சு நல்லா ஒழுங்கு மரியாதையா தலையை திருப்பி காமி. அம்மா என்னம்மா முட்டியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க? உங்ககிட்ட காலையில வேகமா சீவன்னு சொன்னதுக்கு ஒரு தப்புன்னு இப்படி முடிய பிடிச்சி இழுக்கிறியம்மா, விடேம்மா. வாயை மூறியா நடி, வாயை உடச்சா புடியும் பார்த்துக்கோ. அத்தி 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 எம்படி பேனு பிடிச்சி இழுத்தா அப்புறம் பேனு ஓடுது. உன் பேனு உனைய மாதிரி அடங்காம தெரியுது, முடிக்குள்ள ஓடி போய் சிக்கிக்கிட்டு நிக்குது. அதை விட்டு வேணா நானு இப்போ பிடிச்சி இழுக்கத்தே வேணும். முடினாலும் வரத்தையும் செய்யும், அதுக்கு நானே செய்ய. உன் பேனை அப்புறம் ஏன் தலையில ஏற்றி விட்டேன்னா நானே பேண்ட் மண்டே சொல்லி தெரிய வேண்டியதே. உளுக்கு மரியாதையா நில்லு. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆனாலும் இந்த பேனை எடுக்காம விட மாட்டேன். ஏட்டிய மரமோட என்னாச்சு? புள்ளி எப்படி காலையில உட்கார வச்சு இப்படி உசுர வாங்கிட்டு இருக்க? காலகாலத்துல புள்ளிய கிளப்பி விட்டாதான் என்னவா? நீங்க வேற பேசாம போங்கதே. காலையிலேயே இந்த பிளட் ட்ரெஸ் பூரா சுருக்கமா இருந்துச்சு. அதான் அயன் பண்ணுவோன்னு பார்த்தா அயன் பாக்ஸ் ரிப்பேரு. அதே உங்கள்கிட்ட வாங்க வருவோன்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த அயன் பாக்ஸ் இருந்தா எடுத்துட்டு வாங்க. அதுக்கு நானு அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆனோடனே மூட அப்செட் ஆயிடுச்சு. சரி உங்கள்கிட்ட தான் இருக்கே, எடுத்துட்டு வாங்க. அயன் பண்ணி என் மகளுக்கு கிளப்பி விடுறேன். பத்தியா பத்தியா தானா வந்து மாட்டிக்கிட்டமா? என்ன பொருள் கொடுத்தாலும் திருப்பி கொடுக்க மாட்டேன். இதுல அயன் பாக்ஸ் அதே கொடுத்தா வராது. என்ன செய்யறது? எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுக்கிடுறா. நம்ம எதையாவது ஒண்ணு வச்சிருக்க அந்த சேலை இதுக்கு அயன் பண்றதுக்கு, அதையும் எடுக்கிறதுக்கு பார்க்காளே. என்ன சொல்லி சமாளிப்பான்? தெத்தே உங்களை தெத்தே என்னதே கேட்டுக்கிட்டே இருக்கேன், தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அயன் பாக்ஸ் உங்க வீட்டுல தானே வச்சிருக்கீங்க, போய் எடுத்துட்டு வாங்க. கீழே ஒன்றும் இல்லை தரையில. மருமோளே நான் உன்ட்ட நேரம் அவை கேட்குறேன், பிராங்கா பேசிடுவான் சரியா? அயன் பாக்ஸ் கேட்குறிய? 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சோப்பு கட்டி வாங்கிட்டு வந்தேல, சோப்பு கட்டி திருப்பி கொடுத்தியா? வயசான கிளவி ஏதாவது வாங்கி வச்சிருக்கிறத பூரா வாங்கிட்டு வர, திரும்ப மரத்து கொடுக்கணுமா? கொடுக்க கூடாதா? ஓ இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுற. அப்ப எப்படி நான் கொடுக்குறது? இந்த பெட்டியை வாங்கிட்டு வந்துட்டேன்னா நான் எந்த பெட்டியை வச்சு அயன் பண்றது? ஏத்தே நல்லா இருக்குதே நாயம். நேற்று குடுத்தீங்கள சோப்பு கட்டி, அது என்னமோ தேஞ்சு போன உங்க மூஞ்சி மாதிரியே இருந்துச்சு. அதை போய் பெருமையா பேசிட்டு இருக்கியே. என்னமோ எனக்கு 20 ரூபா சோப்பு கட்டி எடுத்து கொடுத்த மாதிரி 2 துணிக்கு தேய்ச்சேன், அப்படியே எங்க கையும் தேஞ்சு போச்சு. அத்தே அதை வாங்கிட்டு வந்ததை உங்களுக்கு திரும்ப வேற கொடுக்கணுமாக்கும். தேஞ்சு வச்சோ ஓஞ்சு வச்சோ அந்த சோப்பு கட்டியை நீ எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? என்னத்தை பேச்சு பேசுறிய? சோப்புதேன் காலியா போச்சுன்றே, காலியா போனது எப்படி கொடுக்குறதா? எம்மா உங்க பீச்சுல என்னையே தலையை சீவி என்னைய கலப்பி விடுறதா உனக்கு ஐடியா இருக்கா இல்லையாம்மா? உழுகு மரியாதை பேமா கலப்பி விடுவேன். நான் தான் மேம் கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு நீல் டவுன் போட்டுட்டு இருக்கிறேன். மருமலையா விடு பேச்சா, அளவெல்லாம் பேசி என் பேத்தியா ஒரு டீச்சர்ட்ட போய் அடி வாங்கிட்டு கிடக்காம. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பேசாம துணியை எல்லாம் எத்தனை துணி இருக்கோ அத்தனை துணி அயன் பண்ற துணி எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து அயன் பண்ணிட்டு போ. தென் நெக்ஸ்ட் டே பின்னாடி குப்பை முன்னாடி குப்பை, வீடு பூரா குப்பையா கிடக்கு காத்தடிக்கிறதுக்கு. சரி அதெல்லாம் கூட்டி பெருக்கி எரிச்சு விடுவோம்னா ஒரு சீமை தண்ணி கிடையாது. சரி நம்ம மர்மோட்டை போய் கேட்டு இன்னைக்கு அதை பூரா கூட்டி பெருக்கி தீ எரிச்சு விட வேண்டியதேன். மர்மோலையா ஏன் மர்மோலையா காது ஏக்குதான் வருது. மாமியா வந்து கூப்பிடாளே என்னன்னு விசுக்கு நீ ஏக்குறாளா? அங்கதான் நின்னுக்கு இருப்பா நாடகரி. மர்மோலையா மர்மோலையா கிளவி எதுக்காகமா வந்து கரையுதுன்னு தெரியல. ஆமா காலையிலே வந்து மரமோலைய குறுமோலை சொல்லுங்க. மர்மோலையா வேற ஒண்ணும் இல்ல, இந்த விளக்க மாற ஒரு இடத்துல போட்டா கிடக்க மாட்டேங்கி. எங்கிட்ட நான் இழுத்துட்டு போய் போட்டுச்சுன்னு தெரியல, வீட சுத்தி குப்பை மர்மோலையா. அதனால இந்த விளக்க மாற இருந்தா கூடுவேன், கூட்டிட்டு வந்து தாரேன். மருமாளே குறுமாளே இப்ப மட்டும் தெரியுது கண்ணுக்கு. நாங்க கேட்டா மட்டும் அப்படின்றது இப்படின்றது. ஏத்தே உங்ககிட்ட எல்லாம் ஒரு பொருள் கொடுத்தா திரும்ப வராது. அதனால நீங்க உங்க வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் அள்ளிட்டு வந்து இங்க போட்டு ஏன் வழக்க மரம் எடுத்து 4 பேருக்கு பெருக்கி அள்ளி போட்டுட்டு என்கிட்ட என் வழக்க மரம் கொடுத்துட்டு போவாங்க. கிளவி வாய பேன்னு பழந்துட்டு இருக்கு. நேற்று மட்டும் என்னைய அயன் பண்ணணும்னா வீட்டில் வந்து அயன் பண்ணிட்டு போன்ற அது மாதிரி தான் நானும் சொல்லுவேன். இதில் என்ன தப்பு இருக்கு? வேணும் வாய் தந்துடும். வணக்கம் வரவங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சிரிச்சிருந்தீங்கனாலும் இல்லை கோவமாக இருந்தீங்கனாலும் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஜிகர்தண்டா கார்ட்டூன் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப நாள் ஆனனால கொஞ்சம் வாய் உளருது, வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.